எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், அதில் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு என்ற பாடத்திற்குரிய வினாவிடைகள் நம்ம இந்த காணொளி முழுசாக பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 பகுதி பார்க்க போகிறோம். தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாட்டில் வினாவிடைகளில் முதல் பகுதி சரியான விடையை தேர்வு செய்க, இரண்டாவது பகுதி கோடிட்டிடங்களை நிரப்புக, மூன்றாவது பகுதி பொருத்துக. இப்போ இதில் முதல் பகுதியில் முதல் கேள்வி, ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது தொடர்கள் 7, தொகுதிகள் 18. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பீரியட், இங்கே குரூப்ஸ். அடுத்து இரண்டாவது கேள்வி, நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை. நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை அணு எண். அணு எண் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அட்டாமிக் நம்பர். அடுத்து மூன்றாவது கேள்வி, ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? 17வது தொகுதி ஹாலஜன். இது 18வது தொகுதி மந்தவாயுக்கள். 16வது ஆக்சிஜன் ஃபேமிலி. 15வது நைட்ரஜன் ஃபேமிலி. அடுத்து டேஸ் என்பது ஆவர்த்தன பண்பு. டேஸ் என்பது ஆவர்த்தன பண்பு. எலக்ட்ரான் கவர்தன்மை. எலக்ட்ரான் கவர்தன்மை. 5வது கேள்வி, துருவின் வாய்ப்பாடு. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். துருவின் வாய்ப்பாடு. இதுக்கு ஆப்ஷன் இ, Fe2O3 XH2O. அடுத்து 6வது கேள்வி, அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு. அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு. ஆக்சிஜன் ஒடுக்கி. ஆக்சிஜன் ஒடுக்கி. அடுத்து 7வது கேள்வி, மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஸ் எனப்படும். மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு நாக முலாமிடல். நாக முலாமிடல். அடுத்து கீழ்கண்ட மந்தவாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது? கீழ்கண்ட மந்தவாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது? ஹீலியம். ஹீலியம். நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் 0 காரணம். நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் 0 காரணம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களின், அதாவது எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு, அதாவது ஃபுல்லி ஃபில்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்பிட்டால்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. அடுத்து 10வது கேள்வி, இரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம். இரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் Hg, அதாவது மெர்க்குரி, பாதரசம்.
மெர்க்குரி. அடுத்து இரண்டாவது பகுதி, இதில் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணைக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.7க்கும் மேல் எனில் அந்த பிணைப்பின் இயல்பு அயனி பிணைப்பு. பாருங்க, ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.7க்கும் மேல் எனில் பிணைப்பின் இயல்பு அயனி பிணைப்பு ஆகும். அடுத்து நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை, அதை ஏற்கனவே பார்த்தோம், அணு எண். அடுத்து தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள்தொடர் வந்து 6வது மற்றும் 7வது தொடர். அடுத்து குளோரின் மூலக்கூறில் உள்ள, அதாவது Cl அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் 1.98 ஆங்ஸ்ட்ராம் எனில் குளோரின் அணுவின் ஆரம் என்ன? இதனோட ஆரம் 0.99 ஆங்ஸ்ட்ராம் என டிவைடட் பை 2. அடுத்து அடுத்த கேள்வி பாருங்க, A மைனஸ் A பிளஸ் மற்றும் A இவற்றில் மிகச்சிறிய உருவளவு உள்ளது A பிளஸ், அதாவது கேட்டையான். அடுத்து நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர். நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் ஹென்றி மோஸ்லே. ஹென்றி மோஸ்லே. அடுத்து அயனி ஆரம் தொடரில் என்ன ஆகுதுன்னா குறைகின்றது. அடுத்த கேள்வி பாருங்க, டேஸ் மற்றும் டேஸ் ஆனது உள் இடைநிலை, அதாவது உள் இடை தனிமங்கள். அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அப்போ லாந்தனைடுகள், மற்றும் ஆக்டினைடுகள். லேந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் ஆனது உள் இடைநிலை தனிமங்கள் எனப்படும். அடுத்து அலுமினியத்தின் முக்கிய தாது. அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட். பாக்சைட். அடுத்தது துருவின் வேதிப்பொருள். துருவின் வேதிப்பொருள் நீரேற்றிய ஃபெரிக் ஆக்சைடு, அதாவது Fe2O3 XH2O. இதை ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம், சரியான விடையை தேர்வு செய்யலை. இப்போ கோடிட்ட இடத்துலையும் இதே கேள்வி கேட்டுக்கிறாங்க. அடுத்து பொறுத்துக. பாருங்கள், நம்பர் போட்டுக்கலாம். 1 2 3 4 5. இப்போ இதில் பொறுத்துக்க பாருங்கள். முலாம்பூசுதல், அதாவது துத்தநாக பூச்சு. அடுத்து காற்றில்லா வருத்தல். காற்றில்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு தான் காற்றில்லா வருத்தல். அடுத்து ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை. அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை. அடுத்து பட்குழி அடைத்தல்.
சில்வர் டின் ரசக்கலவை. அடுத்து 18ஆம் தொகுதி தனிமங்கள் தான் மந்தவாயுக்கள். 17 ஹாலஜன்னா 18 மந்தவாயுக்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பத்தாம் வகுப்பு அறிவியல் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடுக்குரிய பாடத்திற்குரிய வினாவிடைகள், புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். அதில் சரியான விடையை தேர்வு செய்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக, பொறுத்துக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.